சிவகாசியில் வெடி விபத்துக்கள் நடப்பது என்பதும் அதில் உயிரிழப்புகள் ஏற்படுவது என்பதும் வந்து ஒரு தொடர்கதையாக இருக்குது. அதனால நாங்கள் மறுபடியும் நிறைய அறிக்கைகள் வந்திருக்குது. நாங்கள் ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் டீம் போயிட்டு வந்தோம். இந்த சமீபத்தில் நடந்த சம்பவத்தை ஒட்டி நாங்கள் வந்து ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் போயிட்டு வந்தோம். அந்த ஃபேக்ட் ஃபைண்டிங்கில் கிடைச்ச தகவல்களையும் பேஸ் பண்ணி கூடுதலான சில தரவுகளையும் இணைத்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கிறோம். அந்த செங்கமலப்பட்டி என்ற ஊரில் மே 9ஆம் தேதி 10 பேர் இறந்து போனாங்க. ஆனால் அந்த கிராமத்து மக்கள் கூடுதலான நம்பர்னு சொல்கிறாங்க, தெரியல. 10 பேர் இறந்து போனாங்க. அதில் அடிப்பட்டவங்களையும் நாங்கள் சந்தித்தோம். இறந்தவங்க குடும்பத்தினர் சிலரையும் சந்தித்தோம். அங்கே வேலை பார்க்கக்கூடியவங்களையும் நாங்கள் வந்து பார்த்தோம். இதில் வந்து 16ஆம் தேதி அன்றைக்கி நாங்கள் சென்று வந்தோம். இது சம்பந்தமாக பலருடன் வந்து தகவல்களை திரட்டி இந்த டாக்குமெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப மிக குறைந்த கூலிக்கா இதை தவிர வாழ்க்கையில் வழியே இல்லைன்ற மாதிரி மக்கள் இருக்கிறாங்க. பல லட்சம் பேர் வந்து இதையே தொடர்ந்து தலைமுறையாக பழகிட்டாங்க. அந்த வகையில் ரொம்ப ஆபத்தான, உயிர் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த வேலை பார்க்குறவங்க தான் வந்து ஃபேமிலிஸ் இருக்கிறாங்க. அந்த ஃபேமிலி வாழ்கிற சூழலாம் பார்த்தா நம்ம தமிழ்நாடு இன்னும் முன்னேற வேண்டியது என்பது நமக்கு நன்றாக தெரிகிறது. அந்த வகையில் தான் வந்து இந்த விஷயங்களை பார்க்குறது. கிட்டத்தட்ட நம்ம கணக்குப்படி பார்த்தாக்க 2019 முதல் இன்று வரை 64 விபத்துக்கள் நடைபெற்றிருக்கின்றன என்று காவல்துறை கண்காணிப்பாளர் சொன்னதாக தெரிகிறது. ஒரு மெயினாக யார் வந்து லைசன்ஸ் வாங்குறாரோ அவர் வந்து கம்பெனி நடத்த மாட்டார். அவர் வந்து சப்லீஸ் கொடுத்துருவார். அதாவது அவர் ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்துட்றார் ஒப்பந்தத்துக்கு. அவர்கள் வந்து கூடுதலான நபர்களை வந்து வேலைக்கு வைத்து வேலை பார்க்குறாங்க. தொழிற்சாலையெல்லாம் இல்லை, அது ஒரு பெரிய மைதானமாக இருக்கும். 10க்கு 10 ரூமு, இந்த மாதிரி சின்ன சின்ன ரூமாக வச்சுருப்பாங்க. அதுக்கு 4 வாசல் இருக்கும். 4 வாசல் இது ரொம்ப ப்ரிமிட்டிவான ஒரு மெத்தடாக இருக்குது. ரொம்ப புராதன காலத்தில் இருந்த மெத்தடு. இந்த 4 வாசல்லையும் இந்த பக்கம் ஒருத்தர் உட்காந்துருப்பார், அங்கே உட்காந்துருப்பார். 4 வாரம் 4 பேர் உட்காந்து வேலை பார்ப்பாங்க. ஏதாவது விபத்து வந்துச்சுன்னா தப்பிச்சுட்டு போகிறதுக்காக. அது அந்த அளவுக்கு ஆபத்தான ஒரு விஷயம். வெளியில் வச்சு இந்த மருந்து இப்போ என்ன பிரச்சனை ஆயிடுச்சுனாக்க, முன்னெல்லாம் வந்து புஷ்வானம், ராக்கெட்டு, பழைய காலத்தில் மத்தாப்பு மாதிரி செஞ்சுருந்தாங்க. இப்போ வந்து அம்மாதிரி வெடிகளை விட இந்த ரொம்ப ஃபேன்சியான பட்டாசுகளுக்கு வந்து ரொம்ப மவுஸ் இருக்குது. அதுக்கு காரணம் சைனாவிலேருந்து வரக்கூடிய போட்டி வந்து அதிகமாக இருக்கிறது. அதற்கு ஈடு கொடுத்து நம்ம செய்யணும்னாக்க சிவகாசி தான் வந்து இந்தியாவிலே வந்து அதிக அளவிற்கு பட்டாசு தயாரிக்கிறார். 90% சொல்கிறாங்க. அப்போது இதை வந்து இவங்க தயாரிக்கிறாங்க. இதற்கான வந்து கெமிக்கல்ஸ்லாம் வந்து ரொம்ப டேஞ்சரான கெமிக்கல்ஸ் எல்லாமே. இந்த கெமிக்கல்ஸை வந்து சும்மா வச்சாலே வெடிச்சிடும். அது அவங்க மணிகள்னு சொல்கிறாங்க. அதை வந்து சேர்த்து வச்சு அந்த பட்டாசுக்குரிய மருந்து ஒரு மூலையில் வச்சுருந்தாலே அது வெப்பம் தாழலைன்னா அதுவே வெடிச்சிடும். அது வெடிக்குதுன்னா சும்மா வெடிக்காது, 2-3 பில்டிங்கை தவிர்க்கிற அளவுக்கு வெடிக்கும். அந்த அளவுக்கான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டேஞ்சரான ஒரு கெமிக்கலை வச்சு தான் வந்து அதெல்லாம் செய்கிறாங்க. அங்கே மக்கள் பிழைப்பு நடத்தணுன்றதுக்காக அரசாங்கம் அனுமதித்திருக்கிறாங்களா இம்மா தொழில்? இல்லைனாக்க முதலாளிகள் பிழைக்கணுன்றதுக்காக இந்த தொழிலை அனுமதிக்கிறாங்களா எங்களுக்கு தெரியல. எக்கச்சக்கமான எண்ணிக்கையில் நம்ம கொடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய வச்சுருக்காங்க. இதுக்காக வந்து இந்த பாதிப்பு வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இப்போ சமீபத்தில் நடந்த போது அவங்க என்ன நினைக்கிறாங்கனாக்க அது வெப்பம் தாங்காமல் தான் வெடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். A கிளாஸ் கம்பெனிகள் அவங்க கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக டீல் பண்ணாங்க. ஸ்டாண்டர்ட் ஃபயர் ஒர்க்ஸு, இன்னும் சில எல்லாம் வந்து இருக்கிறாங்க. காளீஸ்வரி, இவங்கெல்லாம் வந்து குறைந்த அளவுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க வந்து நெருக்கடி கொடுக்குறதில்ல. அதிகமான குவான்டிட்டியை, எண்ணிக்கை இவ்வளோ எங்களுக்கு அதிகம் வேணும்னு நெருக்கடி கொடுக்குறதில்ல. ஆனால் இந்த உதிரியாக இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான தொழிற்சாலைகளில் வந்து நெருக்கடிகள் வந்து அதிகமாக கொடுக்கப்படுது. ஏன்னா பீஸ் ரேட்டு இவ்வளோ அங்கே போனீங்கன்னா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க பீஸ் ரேட் படி பண்ணுறதுனால அவங்க அதிக குறைந்த நேரத்தில் அதிகமாக தயாரிக்க வேண்டிய ஒரு வேகத்தில் அவங்க செஞ்சுட்டே இருக்கிறாங்க தொழிலாளிகள். பாதுகாப்புகள் போதுமான அளவுக்கு இல்லாத சூழல் தான் அங்கே இருக்குது. நாங்கள் போகும்போதே வந்து அங்கே இருக்கக்கூடியவர்கள்லாம் சொல்கிறாங்க, உள்ளே போகாதீங்க, ஏதாவது வெடிச்சிட போகுதுன்றாங்க. அவ்வளவு டேஞ்சரான இடத்துல போய் தான் உட்காடுறாங்க. எல்லாரும் எடுத்துகிட்டு ஊருக்கு வெளியில் வெடி நடக்கக்கூடிய இடத்த கொண்டு போய் விடுறாங்க. இவ்வளவு விபத்து நடக்கக்கூடிய இடத்துல ஒரு பக்காவான ஒரு ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி தேவைப்படுது. இது ஜெயலலிதா பீரியடில் அவங்க இனிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அதை வந்து சரியான முறையில் வந்து அதை வந்து ஒழுங்குபடுத்தி பாதுகாப்பாக கொண்டு போகலன்றது தான் வந்து உண்மையான தகவல். விதி மீறல் என்பது வந்து சகஜமாகி போன ஒரு வாழ்க்கை முறையில் உயிர் தான் அங்கே பலியாகுது.
அப்போ இந்த இன்சூரன்ஸுக்கும் வந்து இவங்களுக்கு ப்ராப்பர் இன்சூரன்ஸ் கிடையாது. ப்ராப்பர் இன்சூரன்ஸ்னு எடுத்தனால ஒரு தொழிலாளியாக இருக்கணும், ரோலில் வரணும், அதெல்லாம் பிரச்சனையெல்லாம் வந்துடும். நம்ம பல கம்பெனியில் பிஎஃப்ஏ பிடிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு எதனா ஒன்று தெரியாது. இஎஸ்ஐ ஒன்று இருக்குது, அதுவும் கிடையாது அவங்க. அப்போ இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த 90% தீக்காயங்களுக்கு அங்கே சிகிச்சை அளிக்க முடியாது. பட்டாசு தீப்பெட்டி தொழிற்சாலை நலவாரியம்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க, அதன் மூலமாக பெரிய அளவிற்கான பலன்கள் கிடைக்கவில்லை என்பது தான் பார்க்குறோம். பயிற்சியும் கொடுக்கப்படுவதில்லை. ஃபோர்மனுக்கு மட்டும் பயிற்சி கொடுக்குறாங்க, பயிற்சியும் கொடுக்கப்படுவதில்லை. இங்கே வந்து குரூப் இன்சூரன்ஸும் இல்லை. இந்த ஃபேன்சி ரக வெடிகளை செய்வதற்கான சட்டப்படியான கட்டமைப்பு வசதிகள் இல்லை. இவ்வளவு ஆபத்தான ஒரு தொழிலை வந்து இன்றைக்கி வந்து ஒரு எவ்வளவோ ரோபோ வந்துருச்சுன்றான், ஆட்டோமேஷன் வச்சுன்றான். ஏழை மக்களை வந்து பயன்படுத்தி இப்படியாக இங்கே இருக்கிறது ரொம்ப மோசமான விஷயமா இருக்குது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.